ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிம்ம ராசிக்கலாம் சனி பகவான் தான் போட்டு தாக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சளி பகவான் போட்டு சளி புடிச்சது பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து என்னால காலையில எந்திரிச்சுட்டு, குளிச்சுட்டு நம்ம ரொட்டீன வந்து செய்யணும் அப்படின்றது வந்து நான் ஃபாலோ பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆகப்போகுது. நான் நார்மல் ரொட்டீனுக்கு எப்போ வரப்போறேன்னு தெரியல. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ, அந்த ரொட்டீன தான் இப்போ ஃபாலோ பண்ற மாரி தெரியுது. எப்பதான் அந்த சளி சரியாகும்னு தெரியல. இன்னைக்கு ஈவினிங் போல மொட்டை மாடிக்கு வந்திருந்தேன். கொஞ்சம் பூ 2 நாளா தண்ணி ஊத்தல. கொஞ்சம் வெளியில போற வேலை இருந்ததுனால, இப்பதான் தண்ணி ஊத்திட்டு சரி இருக்கிற பூ வந்து பறிச்சலான்னு பறிச்சிருந்தேன். இது என்ன கீரைன்னே தெரியல. இதுவரைக்கும் இது நான் சமைச்சிருக்கனா, இல்லையான்னே எனக்கு தெரியல. ஆனா எல்லாத்துலயும் வந்து எல்லா செடியிலயும் வந்து மண் இருக்கு இல்லையா? அந்த மண்ணுல வந்து இந்த கீரையோட விதை போயி நல்லா வந்து முளைஞ்சிருக்கு. அதால இன்னைக்கு பறிச்சு எடுத்துட்டு போய் ஏதாவது செய்யலான்னு எனக்கு ஃபர்ஸ்ட்டு என்ன கீரைன்னே தெரியல. எங்க ஓரவத்திக்கிட்ட கேட்டு வந்து தான் இந்த கீரை வந்து சமைக்கலாமா? எப்படி சமைக்கலாம்? அப்படின்னு கேட்டு வந்து சரி அந்த கீரைய வந்து பறிச்சிருந்தேன். ஏதோ பருப்பு கீரையோ ஏதோ கீரைன்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா ஃபர்ஸ்ட்டு தெரியல. எல்லா ஜாடியிலயும் இருந்துச்சு. சரி பறிச்சிடலான்றதுக்காக இன்னைக்கு பறிச்சு எடுத்துட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க இந்த கீரைய வந்து எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு. இது வந்து இது கூட வந்து கத்திரி செடி கீழ அந்த சாட்டுன பூண்டு, இன்னும் கலவக்கீரைலாம் இருக்கு. அதெல்லாம் சேர்ந்து வந்து பொரிச்சுக்கலாம். இல்லன்னா வந்து ஏதாவது கொஞ்சம் அதான் கூட்டு மாரி வச்சுக்கலான்றதுக்காக பறிச்சு எடுத்துட்டேன். எல்லாத்துலயும் பாருங்களேன், குட்டி குட்டியா இப்ப தான் விதை விழுந்து வேற நெறைய முளையுது. ஆனா கீரை பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லாவே இருந்தது. ஈவினிங் போல என்னன்னே தெரியல. இப்பலாம் வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும் போலயே தோணுது. ஏன்னு தெரியல எனக்கு. ஃபர்ஸ்ட்லாம் அந்த மாரிலாம் தோணாது. இப்ப என்னன்னு தெரியல. திடீர்னு எனக்கு ஏதோ செய்யணும்னு போலே தோணுச்சு. அது இனிப்பு வந்து அதிகமா சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு பசங்க வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு, இது ரெசிபி கூட நான் எடுக்கவே இல்ல. சரி டக்குன்னு இட்லி மாவு இருந்தது. அது கூட கொஞ்சம் கோதும மாவு போட்டு, கொஞ்சம் சர்க்கரை போட்டுட்டு, ஏலக்காய் 2 தட்டி போட்டு, கொஞ்சமா பேக்கிங் சோடா மட்டும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டு தான் போட்டிருந்தேன். அது என்னவோ தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. எண்ணெயுமே குடிக்கவே இல்ல. நல்லா அந்த போண்டா மாரி நல்லா சூப்பரா இருந்தது. பசங்களே வந்து காலி பண்ணிட்டாங்க. அவருக்கே வந்து கிடைக்கவே இல்ல ஒண்ணு கூட.